அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 026 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு 71590391 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 039 அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து 026 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0132 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஃபஸ்ட்டு கணிப்பில் எடுத்திருந்தோம். ஆனாலும் அது வந்து நம்மளுக்கு 7026 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிசிங்கில் கிடச்சிச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 02 அப்படிங்கிறது இருக்குது, 3க்கு 6 இருக்குது. ஆனால் வந்து அப்படியே மாறி இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். இன்றைக்கி ஒரு கணிப்புகளை பற்றி பார்த்துருவோம். ஓகே, இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் 5 5 5 5க்கு 7 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 7க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 576 அப்படின்னா இதில் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 6க்கு 1 வரணும். 5க்கு 7 7க்கு 6 ஓகேங்களா. 8க்கு 5 5க்கு 7 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 4க்கு 3னா 3க்கு 0னா 7க்கு 6னா 6க்கு வந்து 9 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 4க்கு 3 3க்கு 0 7க்கு 6 6க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9. அடுத்தது 2852 2க்கு 8 8க்கு 5 5க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு 5 5 அதாவது 5க்கு 7 அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து 5க்கு 7 7க்கு 6ங்கிறது 9 அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். 2க்கு 8 அப்படிங்கும்போது 2க்கு 8 8க்கு 5 5க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 0 வருது. ஸோ 0. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7க்கு 1 1க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு அப்படிங்கும்போது 6க்கு 7 2க்கு 8 அப்படின்னா 0க்கு வந்து நம்மளுக்கு 7க்கு 1 1க்கு 0னா 0க்கு 3 தான் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 903 பாக்ஸில் வருதுங்க. ஓகேங்களா. 903 அப்படிங்கிறது பாக்ஸ். இந்த 903 அப்படிங்கிறது ஒரு வேளை 309 மாறி வரலாம். இவ்வளோ தான் 309 பாக்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரியா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம டி போர்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 6 9 7 6க்கு 9 9க்கு 7 6 6 9 அதாவது 7697 6க்கு போகாமல் 0 வரலாங்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0309 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். 309 அப்படிங்கிற கணிப்பு ஓகேங்களா. அப்படின்னா 309 அப்படின்னு வரலாமா. 309 0309 9க்கு 6க்கு 9 9க்கு 7ங்கன்னா 7க்கு வந்து 0 வரணும். ஏன்னா ரொம்ப நாளாக 0 இல்லை. ஒரு 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 0 இந்த டி போர்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ 0309 அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா. சரி, இப்போ வந்து இந்த 0309 வச்சு நம்ம ஒரு செட்டு பவராக எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இப்போ எடுத்துருக்கிறது 0309. இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சம்ருதிக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்ருதியில் வந்து 7808 ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஏசியில் டபுள்ஸ் வந்ததுனால 7க்கு 8 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது 0க்கு வந்து 1 8க்கு 0னா 1க்கு வந்து 8க்கு 0னா 1க்கு வந்து 3 8க்கு 0 0க்கு 8னா 3க்கு திருப்பி 131 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன படுத்தியிருக்கோம்னா 030 அப்படின்றது எடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131030 அப்படிங்கிறது பாக்ஸ். இதில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம். 131030 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இன்றைக்கி கணிப்பில் வருது. ஓகேவா. சரி, இப்போ வந்து நம்ம அந்த மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் என்ன போட்டிருக்கேங்கிறத காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு இருந்தாலும் இதை சொல்லிடுறேன்.
ஏபிஎஸ்சிபிசியில் வந்து நம்ம என்ன வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 0330 1331. ஒருவேளை 1க்கும் 0 3க்கும் 0 ஒருவேளை டபுள்ஸ் வந்தாலும் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏசியிலன்றதுனால நம்ம 00ங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். 0330 133100 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் கணிப்பாக இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 0 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் வந்து 0 3 இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு சம்மர் பம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ 7026. இப்போ நம்ம ஏற்கனவே 030 131 அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுவாகவே இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு பிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசி நம்ம ஒரு 2 செட்டு பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பிசி அப்படின்னு கணிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 5 57க்கு 26, 5 5க்கு வந்து 2, 7க்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 5க்கு வந்து 2, 7க்கு வந்து 6. 5க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 9. ஸோ நம்மளுக்கு பிசியில் வந்து 9 அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோம். சி போர்டு என்னென்னா இதுபடி சொல்கிறேன். 5க்கு 7 6, 5 7 6, 5க்கு 7 7க்கு 6, 6க்கு 3 வராமல் 6க்கு வந்து நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 7ன்னா 6க்கு வந்து 8 வருது. ஆனாலும் 6க்கு 8 அப்படிங்கிறது நிறையா தடவை வந்திருக்குது. 6க்கு 8 வராமல் வேறு என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இருக்குது. இந்த 2க்கு இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வந்திருக்கு. 2க்கு 8 வந்திருக்கு, 2க்கு 9 வந்திருக்கு. 2க்கு 8 2க்கு 9. ஓகேங்களா? ஸோ 2க்கு 8 2க்கு 9 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2க்கு 0 அப்படின்ற மாதிரி இருந்தால் பி போர்டில் 0 அப்படிங்கிறது பிசி கணக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இங்கே 6 இருக்குது. நம்மளுக்கு இந்த 6 அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ பி போர்டை பொறுத்தவரைக்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கோம். 030 அப்படிங்கிற மாதிரியும் இதில் 6 அப்படிங்கிற ஒரு எண் இருக்குது. இந்த 6 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 6க்கு 4 அப்படின்னு வந்திருக்கு. 6க்கு 4 பெண்டிங்கில் வந்திருக்குன்னா 6க்கு 4 வந்திருக்கு. அப்படிங்கும்போது 6க்கு 3, 5க்கு 7 அப்படின்னா 6க்கு 8 தான். ஆனால் அந்த 8க்கு பவர் 3. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து பிசியில் கிடைக்கக்கூடிய என்னென்னா 03 அப்படின்னு கிடைக்கும். 0330 இவ்வளோ தான் பிசியை பொறுத்த வரைக்கும். 0330 0330 அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கில் வருது. ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரில் வந்து 0 அப்படின்னு ஏ போர்டில் இருக்குது. இந்த 0 அப்படிங்கிறது பெண்டிங் நம்பரில் ரொம்ப நாளாக வந்த 0. அது 2 நாள் வரிசையாக வந்திருக்கு. நேற்று வந்திருக்கு, முந்தானத்து வந்திருக்கு. ஸோ நேற்று வந்திருக்கு, முந்தா நேற்று வந்திருக்கு. அப்படிங்கும்போது 0வுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா 0வுக்கு வந்து 3 பவர், அப்படின்னா 0வுக்கு 7 பவர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த சார்ட்லேயே நம்மளுக்கு வராது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா பெண்டிங் நம்பரில் 0 சொல்லியிருந்தோம், 1 சொல்லியிருந்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 இன்னும் வராமல் இருக்கிற மாதிரி தெரியுதா? 9 இந்த ஏ போர்டில் 9 மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது நண்பர்களே. அதனால் பெண்டிங் நம்பரில் இருக்கிற அந்த 9 இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் மேபி. அவ்வளோதான். ஸோ அப்படின்னா ஏ போர்டுலேயும் நம்மளுக்கு சொன்னது தான் 9. சரி, இப்போ நம்ம ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா 030 131 903 930 இவ்வளோ தான். சரியா? இவ்வளோ தான் நம்ம இன்றைக்குரிய கணிப்புகளை பார்ப்போம். நேற்று வந்து நம்ம என்ன மாதிரி கணிப்பு எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தா 01326389 பாக்ஸ் அப்படிங்கிறது தான் நேற்று 12 மணிக்கு நம்ம போஸ்ட்டில் போட்டது.
நம்மளுக்கு 026 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் தான். 70 26 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 2 இருக்குது. இந்த 3க்கு பதிலாக 6 பவர். இந்த 1க்கு பதிலாக 7 பவர். இவ்வளோ தான். ஜஸ்ட்டு நேற்றும் 2 போர்டு மிஸ். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு நம்மளுக்கு 3 மணிக்கு தான் ரிசல்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து 2 மணிக்கு போஸ்ட்டில் போட்டுடலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு எண் தான். இன்றைக்கி டபுள்ஸ் வருது. டபுள்ஸையும் கணக்கில் வச்சு, பவரையும் கணக்கில் வச்சு, பெண்டிங் நம்பர்லேயே கணக்கு வச்சு நம்ம வந்து இந்த 2 மணி வரைக்கும் ரிசல்ட் வரதை வச்சு ஒரு ஃபைனல் பண்ணி சொல்லலான்னு பார்க்குறேன். ஸோ விருப்பம் இருக்க நண்பர் ஜாயின் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? கரெக்டாக இன்றைக்கி வந்து 2 மணிக்கு போஸ்ட்டில் போட்டலான்னு பார்க்குறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.